வணக்கம். ம், நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த தாஜ்மஹால் தாஜ்மஹால் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? தாஜ்மஹால் வந்துட்டு யார் வந்துட்டு கட்டினாங்க? ஷாஜகான். ஷாஜகான் வந்துட்டு கட்டினாரு. அவர் வந்து யார்? அவர் யாருக்காக கட்டினாரு? அவருடைய மனைவி. யார்? மனைவி. ஓகேங்களா? அவருடைய மனைவி மும்தாஜுடைய நினைவாக அவர் வந்துட்டு அந்த தாஜ்மஹால் வந்து கட்டினார். இப்போது அவருடைய அவருடைய இறுதி காலம் வந்துட்டு எப்படி ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதை பற்றி இப்போ அது பேச வரல. இப்போது ஷாஜகான் வந்துட்டு ஒரு அரசர். சரிங்களா? ஒரு அரசர். ஒரு ஒரு அரசனாக வந்துட்டு இருக்கவர் தன்னுடைய மனைவிக்கு இவ்வளோ வந்துட்டு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அந்த நாட்டுடைய பெரும்பான்மையான சொத்துக்களை வந்துட்டு அந்த தாஜ்மஹாலை வந்து கட்டுறதுக்காகவே அவர் வந்து செலவு பண்ணிக்கார் இல்லைங்களா? தாஜ்மஹால் வந்து கட்டுறதுக்காகவே அந்த நாட்டுடைய பெருமளவு சொத்துக்களை அவர் வந்து பயன்படுத்தினார். அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்தளவுக்கு அவங்க மனைவி மேலே அவர் வந்துட்டு ஒரு அன்பு வந்து வச்சுருந்தார் அப்படின்ட்டு. அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக தான் இந்த தாஜ்மஹால் வந்துட்டு வந்துச்சு இல்லைங்களா? இப்போது இது வந்து சாத்தியமா? இப்போது ஒரு ஒரு அரசர் அப்போ வந்து இந்த குடும்பத்தில் வந்துட்டு இருக்கவங்களே எவ்வளோ வந்துட்டு ஒரு பேடாக வந்துட்டு செயல்படுறாங்க இல்லையா? நம்ம ஆண்கள் நீங்கள் இப்போ எவ்வளோ வந்துட்டு ஒரு உத்தம புத்திரர்களாக நீங்கள் வந்து செயல்படுறீங்க. அப்படிக்கும் பொழுது அவர் வந்துட்டு ஒரு அரசர். அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகளே வந்துட்டு தவறு செய்ய கிடைக்காத வாய்ப்புகளே வந்துட்டு இருந்திருக்காது இல்லையா? இருந்தாலும் தன் மனைவி மேலே வைத்த வந்து ஒரு ஒரு அன்புக்காக அவர் வந்துட்டு அந்த அவங்களையே வந்துட்டு அவங்களுடைய நினைவாகவே இருந்து இந்த தாஜ்மஹால் வந்துட்டு அவர் வந்து கொண்டு வந்தார். இது மாதிரி ஒரே ஒரு ஆண் என்ன ஒரே ஒரு ஆண் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுதா? இல்லை. வேறு சில பேர் வந்துட்டு இருக்கலாம். சரிங்களா? நான் வந்து பெரும்பான்மையான மக்களை பற்றி தான் பேசுகிறது. ஓகேங்களா? வேறு சில பேர் வந்துட்டு இருக்கலாம். என்ன பெரும்பான்மையான ஆண்கள் வந்துட்டு அந்த பெண்களுடைய உடல் அமைப்பை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு டீஸ் பண்ணுறீங்க. பல வகையாக அவங்கள வந்துட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க. என்ன அவளுக்கு வந்துட்டு செஸ்ட்டு வந்துட்டு தளர்ந்துடுச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து கிளவின்னு சொல்கிறீங்க. இந்த வயசானவங்க வந்துட்டு எந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் வேறு பல வகையாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க. பல வகையான அந்த பர்பஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தி அவங்கள வந்துட்டு உங்களுடைய அடிமையாகவே நீங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு வச்சுருக்கீங்க. ஒரு அடிமையாகவே நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்து வச்சுருக்கீங்க. இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒருத்தவங்க வந்து என்ட்ரு ஆகிறாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்க மேரேஜ் ஆகி வந்து வரும்பொழுது கிளவியாக அவங்க வந்துட்டு வராங்க உங்ககிட்ட. சொல்லுங்கள், யாரால் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி வந்து மாற்றப்படுறாங்க? சொல்லுங்கள். ஏங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுதாங்க வந்து இந்த மனித பிறவி நம்மளாம் மனுஷங்க. சரிங்களா? இவ்வளோ வந்துட்டு ஒரு ஒரு இந்த ஒரு வக்ர புத்தி வந்துட்டு இருக்கவங்களுக்கு பிள்ளைங்க வந்துட்டு தேவையில்லாத ஒன்று. குழந்தைங்க வந்துட்டு தேவைப்படாத ஒன்று. சரிங்களா? இந்த மாதிரி லேடிஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நினைக்கக்கூடிய இல்லை பேசக்கூடிய அவங்களும் வந்துட்டு கல்யாணம் வந்து பண்ணிக்கக்கூடாது. ஏன் மும்தாஜ் வந்துட்டு கிளவியாக தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போது அவங்களுக்காக அந்த அந்த அவங்களுடைய தூய அந்த ஒரு அன்புக்காக அந்த கணவன் வந்துட்டு அந்த நாட்டுடைய பெருமளவு சொத்துக்களையே வந்து அவர் வந்து பயன்படுத்துகிறார்ல. அப்போது எது வந்து பெஸ்ட்டு?
எதுங்க பெஸ்ட்டு? காதல் தாங்க பெஸ்ட்டு. காதல் தான் பெஸ்ட்டு இல்லையா? இனிவரும் காலங்களையாவது ஒரு மனம் கொண்ட, ஒரு மனிதாபிமானம் உள்ள, ஒரு மனிதர்களாக வந்து இருந்து வந்து இருக்கவங்க மட்டுமே இந்த ஃபேமிலி லைஃப்க்கு வந்து என்டர் ஆகுங்க. இதெல்லாம் தெரியாமல் சும்மா வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இல்லாத அட்டூழியம் பண்ணி கடைசியாக அந்த பொண்ணையும் போட்டு வந்து குறை சொல்லி நீங்கள் வாழணும் அப்படின்றதுக்காக காலம் முழுக்க இது வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இது நடந்துட்டுருக்கு. இனிவரும் காலங்களில் என்ன யாரும் வந்து பெண்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன அவங்க அவங்க அவங்களுக்கான அங்கீகாரத்தை வாங்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. சரியா? ஒரு சின்ன வாய்ப்பு தான் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அவங்க 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 ஃபேமிலிக்கு அவங்க வந்து எப்பணம் கொடுத்து அவங்க செயல்படுறதுனால மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அதை அந்த ஒரே வந்து ஒரு வீக்னஸ் பயன்படுத்தி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. பெரும்பான்மையான ஃபேமிலியில் நான் சொல்கிறேன். அந்த மரியாதையை காப்பாற்றிட்டு அதை அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போது இந்த மாதிரி ஆண்கள் வந்துட்டு இருக்கிறதுக்கு பெண்கள் வந்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவன் அப்படி தான்ப்பா இருப்பான் அதானே சொல்கிறீங்க நீங்கள். அவங்களாம் ஆம்பளைங்க, அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம எல்லாம் கண்டுக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறதுனால தான் காலம் முழுக்க வழி வழியாக இதே தவிர அந்த ஆண்கள் வந்துட்டு அவங்க செய்து தவறு அப்படின்னு தெரியாமையே வந்துட்டு அவங்க வந்து செய்துட்ருக்காங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போது உங்களை வந்து உங்கள் கணவர் பேசுகிற மாதிரி தான் நாளைக்கு உங்கள் பெண்களை வந்துட்டு வந்து அவங்க அவங்க கணவர் பேசுவாங்க. சரிங்களா? உங்கள் பையன் வந்துட்டு வாழ வந்து பெண்ணை பேசுவான். எதுக்கு வந்துட்டு வந்து ஒரு தவறான செயலை எதுக்கு வந்து நீங்கள் வந்து நியாயப்படுத்தி காமிக்கிறீங்க? தவறுனா தவறு சொல்லுங்கள். தவறு செய்ய நீங்கள் வந்து இடம் தராதீங்க. தவறு செய்யவும் தெரிஞ்சால் தானேங்க அவங்க வந்து செய்யாமல் இருப்பாங்க. அது சரிதான் அப்படின்னு நீங்கள் நியாயப்படுத்திகிட்டே போனீங்கன்னா, காரணங்கள் சொல்லி நியாயப்படுத்திகிட்டே போனீங்கன்னா சமுதாய சீர்திருத்தம் வந்து வராது. காலம் முழுக்க பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு அடிமையாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. இனி காலம் கிடையாது, யோசிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கிளவியாக வந்துட்டு ஆயிட்டாங்கல்ல. அப்போ ஏன் வந்துட்டு அவங்களோட வந்துட்டு உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் வந்து அவங்கள வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு அவங்க தான் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி நியாயம் சொல்லுங்கள்? அது எப்படி நியாயம்? கேட்டால் நாங்களாம் அப்படி தான் இருப்போம், நாங்கள் ஆம்பளைங்கல்ல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை? கேட்க வந்து யாரும் இல்லை தானே நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்கிறீங்க நீங்கள். இதே ஒரே ஒரு பெண்ணாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மைனஸ் எல்லாம் வந்துட்டு குத்தி குத்தி காமிச்சு பேசியிருக்காங்களா? ஒரே ஒரு முறையாவது உன்னோட வாழக்கூடிய அந்த மனைவிகள் இல்லை பெண்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் வந்து குத்தி காமிச்சு பேசியிருக்காங்களா? அவங்க ஏன் பேசலை, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? யோசிச்சு பார்க்கலாம். சரியான காரணம் எனக்கு இருந்து கிடைச்சாகணும். அவங்க ஏன் பேசலை, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அப்போது உங்களுக்கு வந்து என்ன என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன தேவை? அப்போது அந்த அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு அந்த அந்த பிள்ளைகளுக்கு யார் தேவை? யார் தேவை? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கள் மேலே தான் பாசமாக இருக்கணும் பிள்ளைங்க, எல்லாமே எங்களுக்கு தான் கிடைக்கணும், நாங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கணும், அந்த ஃபேமிலியில் நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணும். அதை தான் நீங்கள் இது நினைக்கிறீங்க. அதுக்கான தகுதியோடு இருங்க. அந்த தகுதி இருந்தால் தாங்க அது தங்கும்.